துலாம். துலாராசி அன்பர்களே, வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். கூடுமானவரை வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்க்கவும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதுடன் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக அலைச்சல் டென்ஷன் குறையும். குடும்பத்தில் நிம்மதியுண்டு. பாதியில் நின்ற வேலைகள் முடியும். விலகிச் சென்ற உறவினர்கள் வலி வந்து பேசுவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய பாதை தெரியும் நாள். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள். யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள். உங்கள் மனதை இது பாவிக்க அனுமதிக்காதீர்கள். காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும். எந்த கூட்டு முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள். பார்ட்னர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே தங்கி படித்து அல்லது ஒரு வேலையை செய்தால் இன்று நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இலவச நேரத்தில் பேசலாம். வீட்டிலிருந்து எந்த செய்தியையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் உணர்ச்சி வசப்படலாம். இன்று நீங்கள் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் திருமண வாழ்வில் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும்.